Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் கடற்படை தளம் அருகே கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி சாலையில் முதியவர் ஒருவர் சுற்றித் திரிந்தார். அவரை பார்த்த கடற்படை தளத்தைச் சேர்ந்தவர்கள் விஜயநாராயணம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விஜயநாராயணம் போலீசார் முதியவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் தெரிந்ததால் போலீசார் அவரை முதலில் பாதுகாப்பாக நான்குநேரியில் உள்ள அரசின் முதியோர் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். இதையடுத்து முதியவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பின்னணி தெரிய வந்தது. 73 வயதான முதியவர் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் பகுதியைச் சேர்ந்த கந்தர்வ சிங் என்பதும் அவர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் என்பதும் தெரிய வந்தது. முதியவரின் பின்னணியை கேட்டு ஆச்சரியமடைந்த போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கந்தர்வ் சிங்கின் முதல் மனைவி இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து அவருடன் வாழ்ந்து வந்த நிலையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையொன்றில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறியதும் பஞ்சாப் மாநிலம் கடந்து சுமார் 4000 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றித் திரிந்து தமிழகம் வந்ததும் விஜயநாராயணம் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து முதியவரை குடும்பத்தினரிடம் சேர்த்து வைக்க முடிவு செய்த விஜயநாராயணம் போலீசார் பஞ்சாப் எல்லையில் உள்ள பத்தான்கோட் பகுதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் கடந்த 2011ஆம் ஆண்டு பத்தான்கோட் காவல் நிலையத்தில் கந்தர்வ் சிங் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்துள்ள விவரம் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த அவரது மகன்கள் அனில் சிங் மற்றும் சுனில் சிங் ஆகியோர் குடும்பத்தினருடன் கந்தர்வ் சிங் எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படங்களை காண்பித்து கிடைக்கப்பட்டது தங்களது தந்தைதான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக இருவரும் விமானம் மூலம் சென்னையை வந்து அங்கிருந்து விஜயநாராயணம் காவல் நிலையத்திற்கு செப்டம்பர் 28ஆம் தேதி வந்தனர். அவர்களை போலீசார் கந்தர்வ் சிங் தங்கியிருந்த நான்குநேரி முதியோர் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அவரை அடையாளம் காட்டினர். அப்போது 13 ஆண்டுகள் கழித்து தனது மகன்களை கண்ட கந்தர்வ் சிங் குடும்பத்தின் பிரிவு துயரத்தை வெளிப்படுத்தி கண்ணீர் விட்டு அழுதார். உடனே அவரது இரு மகன்களும் பாசத்தில் தந்தையை கட்டி அணைத்து அழுதது அங்கிருந்தவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. இதையடுத்து கந்தர்வ் சிங் அவரது மகன்கள் வாங்கி வந்த உடைகளை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொண்டு அவர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். 13 ஆண்டுகள் கழித்து தங்களது தந்தை உயிருடன் கிடைத்தது எங்களது பாக்கியம் என கந்தர்வ் சிங்கின் மகன்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் விஜயநாராயணம் போலீசாருக்கு நன்றி தெரிவித்து விட்டு சென்றனர். பலரும் விஜயநாராயணம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீசாரின் மனிதநேய செயலுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். It's been 13 years. चलिए हैं जाना तेरे पोते पोतियां दी कर दे हैं पोता भी है बबूदा मुंडा चलिए चलो 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.